கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. இருப்பதனா கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா என் கீதமுமானே, என் ரட்சிப்புமானே, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வேன். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வேன். நான் பாடுறது கேட்குதான். சில சமயம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஸ்டேஜில் வரும்போது சண்டையாகி போயிடும், தோத்துறான். ஆமாம், எங்களை ஜெயிக்கணும்னு அவங்களும், அவங்கள ஜெயிக்கணும்னு நாங்களும் எங்கள் படாத பாடுபடுவோம். அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நீங்கள் தான், தோத்துறான். அதிகமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ஆவியானவர், தோத்துறான். அவர் இங்கே என்னப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். அதனால் அவங்க கொஞ்சம் அந்த பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல, டம் டம்னு அந்த மியூசிக் மட்டும்தான் கேட்கு. இல்லை கொஞ்சம் ஏற்கனவே அவங்க பயங்கரமாக பாடுவாங்க. இதில் நம்ம ரெண்டும் சண்டை போட்டு இருந்தோம்னா அவங்க சுத்தமாக பாட மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களும் பாடுற மாதிரி வாலிமை. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டு என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. சொல்லுங்க ஒன்ஸ் அகைன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கும் போது, கர்த்தர் நம் பலனாய், கீதமாய், துணையாய், ரட்சிப்பாய் இருக்கும் போது எதிர்காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், எந்த சூழ்நிலையை குறித்த பயமும் எனக்கு இல்லை. ஆமெனா? தோத்துறான். பயமில்லையே, பயமில்லைன்னு பாடுறோம். ஆனால் எனக்கு என்னமோ உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு, தோத்துறான். ஆமாம், சிலரை பார்த்தாலே பயமாக இருக்கும் பாருங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அடுத்த 1.5 மணி நேரம் எப்படி ஓட்ட போகிறோமோன்னு, தோத்துறான். ஆமாம், இந்த ஒரு அந்த சரணத்தை மட்டும், அந்த பல்லவியை மட்டும் நம்ம எல்லாம் சத்தமாக பாட போகிறோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பல்லமா, பயமில்லையே, 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 என் கர்த்தர் என் கர்த்தர். once again. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய்
பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். நல்லா தலைக்கு மேல கையை தட்டி, கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, இந்த மகிமையான காலை பொழுதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருப்பதற்காக நன்றி. தேவன் எங்களோடு பேசும். ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிப்பீராக. சத்திய வார்த்தைகளுக்கு எதிராய் தடை பண்ண எத்தனைக்கும் எந்த வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என்னோடு கூட வேதாகமத்தை யோபுவின் புத்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம். 42வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஆமா, 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு சொல்கிறார் கர்த்தரை பார்த்து, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, அதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது தடைபடாது. ஆமீன் சொல்றவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமீன் சொல்லலைன்னா அவங்கள அப்படியே விட்டுருங்கப்பா. தோத்தரா ஒரு 6 மாசத்துக்கு அவங்க கிடக்கட்டும், அதுக்கு பிறகு யோசிக்கலாம். தோத்தரா ஆமீன் அல்லேலூயா சொன்னாங்கன்னா இன்னைக்கே அவங்கள ஆசீர்வதிங்க. தோத்தரா. அப்போ தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது என்ன படாது? தடைபடாது. தடைபடாது. மனுஷ திட்டங்கள் தடைபடலாம், சாத்தானுடைய திட்டங்கள் தடைபடலாம், நம்ம திட்டங்கள் தடைபடலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தடைபடாது. நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு திட்டம் இருக்குதோ இல்லையோ, நம்மளை அழைச்சவருக்கு திட்டம் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் மேலான உயர்வான திட்டங்களை உடையவராக இருக்கிறார். எப்படி தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இருக்கோ, அதே மாதிரி சாத்தானுக்கும் நம்மளை குறித்து திட்டம் இருக்கு. யோவான்ல 10:10 படிக்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுக்குலத்தை ரட்சிப்பது, விடுவிப்பது, ஆசீர்வதிப்பது, அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளினால் அவர்களை நிரப்புவது, பிதாவாகிய தேவனோடு அவர்களை இணைப்பது, பரிசுத்தப்படுத்துவது, பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவது, இது எல்லாமே தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆனா சாத்தான் அந்த மனிதனுடைய உள்ளான மனிதனை அழிப்பது, அவன் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, வைராகியத்தை அழிப்பது. ஆமா, அவனை தீமையில, உபத்திரவத்துல, சாபங்கள்ல, தரித்திரத்துல, வேதனைகள்ல தள்ளுவது. இதுதான் சாத்தானுக்கு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் இருக்கிற திட்டம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, தோத்திரம், யோபு மூலமா கர்த்தருடைய வார்த்தையை நாம் இங்க வாசிச்சோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம யாரையுமே ஆண்டவர் சும்மா அழைக்கல, நோக்கம் இல்லாமல் அழைக்கல. சபைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார்னா நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் மிகச்சிறந்த நோக்கத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன நோக்கமா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவாரு. உங்களை எதுக்காக அழைச்சாரோ,
சிருஷ்டித்தாரோ, படைத்தாரோ, அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டாரோ, அதை உங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் நிறைவேற்றி முடிப்பார். வேதத்துல எல்லா மனிதர்களையும் நீங்க பார்க்கலாம். யோசேப்பா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், எலியா, எலிசா, யோசுவா, இவர்கள் எல்லார குறிச்சும், பவுல், பேதுரு, ஒவ்வொருவரை குறிச்சும் தேவனுக்கு சிறந்த திட்டம் இருந்துச்சு. ஆனா அது அவங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதபடி சாத்தான் பல்வேறு குழப்பங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தான். ஆனாலும் கர்த்தர் என்ன குறிச்சிருந்தாரோ அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமா சாத்தான் எத்தனை கோணத்துல வந்தாலும், என்னெல்லாம் பிளான் பண்ணாலும், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சாரோ அதுதான் நடக்க போகுது, அதுதான் நிறைவேற போகுது. உங்களை குறிச்ச அவர் திட்டம் தான் பலிக்க போகுது, நடக்க போகுது. நீங்க சிறந்த பாத்திரங்களா இந்த உலகத்துல பிரகாசிக்க போறீங்க. தேவ நாம உங்க மூலம் மகிமைப்பட போகுது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். நீங்க விரும்பினாலும் சரி, நீங்க விரும்பலாட்டாலும் சரி, உங்களை உயர்த்துவாரு, உங்களை பயன்படுத்துவாரு. ஏன்னா உங்களை அவர் பிள்ளைகளா அவர் தெரிஞ்சிருக்கிறார் பாருங்க, அதனால விட மாட்டார். இருக்கீங்களா? சில வீட்டுகளில் சொல்லுவாங்க, பிள்ளைகள்லாம் சேட்டக்கார பிள்ளைகளா இருக்கும். அப்பா அம்மா சொல்லு பேச்சு கேட்காது, அடங்காது. ஆனா அவங்க அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இங்கே எப்படின்னு தெரியல, நீ அடங்க மாட்டுற, கீழ்ப்படிய மாட்டுற, சொன்ன வச்சு கேட்க மாட்டுற, ஆனாலும் நீ கேட்கறத வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு, உனக்கு சோறு ஓட வேண்டியதா இருக்கு, உன்னை படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு, உனக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, உனக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்? பெத்து தொலைச்சிட்டமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை பெத்து தொலைச்சிட்டமே, அதனால உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்கு, உன் தேவையை சந்திக்க வேண்டியதா இருக்கு, உன்னை படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இங்க எப்படின்னு எனக்கு தெரியல, தோத்துறேன். பெத்து தொலைச்சிட்டமே அப்படின்னு. ஒருவேளை என்னை அனுமதித்தால் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அல்ல சொல்லுங்க. தேவன் நம்மளை பார்த்து இப்படி சொல்ற மாதிரி, தோத்துறேன், உன்னை பயன்படுத்தி தான் ஆகணும், உன்னை ஆசீர்வச்சு தான் ஆகணும், உன்னை உயர்த்தி தான் ஆகணும். ஏன்? உன்னை அழைச்சு தொலைச்சிட்டானே, தோத்துறேன். அல்லேலூயாவா? உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சு தொலைச்சிட்டானே, உலக தோட்டத்திற்கு முன்பாகவே உன்னை முன்குறிச்சு தொலைச்சிட்டானே, முறைச்சா கூட உன்னை ஆசீர்வச்சு தான் ஆகணும், தோத்துறேன். நீ ஆமேன்னு சொல்லலாட்டா கூட உன்னை பயன்படுத்தி தான் ஆகணும். என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறத உன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்காம நான் உன்னை விட மாட்டேன். சாராளம்மாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. ஒரு ஈசாக்க சாராளம்மா மூலம் கொண்டு வந்துடணுங்கிறது தேவ திட்டம். ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஈசாக்க இந்த பூமியில கொண்டு வரணுங்கிறது அவர் திட்டம். இருந்துட்டு போட்டோம். அதை ஒரு சாராள் மூலமா தான் கொண்டு வரணும், இருந்துட்டு போட்டோம், தோத்துறான். அந்த சாராளுக்கு ஒரு 27 வயசா இருக்கப்படாதா? ஒரு 25 வயசா இருக்கப்படாதா? இல்ல ஒரு 30 வயசா இருக்கப்படாதா? 90 துரத்தணும், தோத்துறான். அதான் கொஸ்டின். அல்ல சொல்லுங்க அப்பா, 90 துரத்தணும், தோத்துறான். 90 வயசு கிழவிங்க, தோத்துறான். ஆனாலும் நான் உன்னை விடுவதாக இல்லை, தோத்துறான். அதான் தேவன். ஏன்னா இந்த சாராள் மூலம்தான் ஈசாக்கு வரணுங்கிறத அவர் திட்டமா இருந்தா அந்த திட்டம் தடை படாது. சாராள் அதுக்கு ரெடியா இல்ல, சாராள் அதற்கு ஆயத்தமா இல்ல. ஆனாலும் நான் உன்னை விடுவதாகவும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துற அவளுக்கு சொல்ல போனா கர்ப்பமே செத்து போச்சான். என்ன செத்து போச்சான்? கர்ப்பமே செத்து போச்சான். பவுல் அப்போஸ்தலன் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு ரோமர் 4 அதிகாரத்துல. அவளுக்கு கர்ப்பமே செத்து போச்சு, பரவாயில்லன்றாரு.
சிலர் சொல்லுவாங்க, தோத்தரம் என்ன போய் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் தாளந்து இல்லை, பரவாயில்ல தோத்தரம், எனக்கு ஒன்றும் திறமை இல்லை, பரவாயில்ல. சில ஆள் உண்மையை சொல்லும், எனக்கு மூளையே இல்லை, பரவாயில்ல தோத்தரம். அல்லேலூயா. உனக்கு மூளையே இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நான் செலக்ட் பண்ணதுனால நானே உனக்கு ஞானமா இருப்பேன், நானே உனக்கு பலனா இருப்பேன், நானே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருப்பேன். நான் பிளான் பண்ணதான், நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணதான். என் மைண்ட்ல நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட. ஆனால தோத்துறான், நீ கண்ணாடி போடலானாலும் உன்னை பயன்படுத்துவேன், நீ கண்ணாடி போட்டிருந்தாலும் உன்னை பயன்படுத்துவேன், நீ ஆமேன் சொன்னாலும் உன்னை பயன்படுத்துவேன், இன்னைக்கு சொல்லலட்டாலும் உன்னை பயன்படுத்துவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் செய்ய நினைத்தது. சில வீட்டுகளில் பாத்ரூம் கப்பு பார்த்துருக்கீங்களா? பரிதாபமா இருக்கும். தோத்துறேன், பரிதாபமா. ஒரு கப்போட விலை மிஞ்சி ஒரு 10 ரூபாயில கூட வாங்கிடலாம். ஆனாலும் என்னமோ தெரியல, சில வீட்டு கப்பு அவங்க மாத்துறதே இல்லை. தோத்துறேன், சில கப்பு வாய் கிழிஞ்சிருக்கும். தோத்துறேன், சில கப்புக்கு வாய் கிழிஞ்சிருக்கும், சில கப்புக்கு கை உடைஞ்சிருக்கும், சில கப்புக்கு அது என்னடா கலரு தேடியும் காணாது இருப்பாய். தோத்துறா, அந்த கலரை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. தோத்துறா, மல்டி கலர், வெளியில ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு. தோத்துறா, ஆமா. சில சமயம் அந்த பாட்டம்லாம் பார்த்தா அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அந்த கப்பை மாத்துறது இல்லை. கேட்டா இருந்துட்டு போட்டுமே. தோத்துறா, இருந்துட்டு போட்டுமே. அது அள்ளுனா தண்ணி வருது. தோத்துறா, ஊத்திக்கிறோம், அதுல என்னப்போ, அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமேன்னு. ஹலோ, ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதன் 10 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு கப்பை தூக்கி போட மனசில்லாம பயன்படுத்த முடியும்னா, தன் ரத்தத்தையே விலைக்கிரயமா கொடுத்து வாங்கி இருக்கிற உங்களை பயன்படுத்தாம விடுவாரா? இப்ப சொல்லட்டுமா? வாயே கிழிஞ்சிருந்தாலும் பயன்படுத்துவார். அல்ல சொல்லுங்க அப்பா. கையே உடைஞ்சிருந்தாலும் பயன்படுத்துவார். கலரே மங்கி இருந்தாலும் பயன்படுத்துவாரு. ஏன்னா அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு. நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்கு. அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. இந்தியாவில் அவர் செய்ய நினைச்சது, நம்ம சபைகள்ல அவர் செய்ய நினைச்சது, இந்த நாகர்கோயில் அவர் செய்ய நினைச்சது, நம்முடைய ஊழியங்கள் அவர் செய்ய நினைச்சது, நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. தோத்திரம். தேவன் நினைத்தது தடைபடாது. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் தோத்திர அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவரை பத்தி படிக்கிறோம். அவர் ட்ராக் வித்தியாசமா இருந்தது. அவர் சுவிசேஷத்திற்கு எதிரானவர், சபைக்கு எதிரானவர், வார்த்தைக்கு எதிரானவர், கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர், ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமா இருந்தவர். தோத்திரம். சபையில சீஷர்களை துன்பப்படுத்தினவர். தமஸ்குவுக்கு கூட இப்போ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்கு தான் அதிகாரத்தோட புறப்பட்டு போறாரு. அவருக்கு ஒரு பிளான், அவர் வாழ்க்கையை குறிச்சு. நான் இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் அழிச்சிடணும், சுவிசேஷத்தை அழிச்சிடணும், இயேசு நாமம் எங்கேயுமே கேட்கப்படக்கூடாது, ஊழியம் வளரக்கூடாது. அதுதான் அவருடைய திட்டம். நான் எழும்பணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும், சபையை அழிக்கணும், சுவிசேஷத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிற திட்டத்தோட அவர் புறப்பட்டு போறார். ஆனா அதே பவுல தோத்திரம் அவர் அழிக்க நினைச்ச சுவிசேஷத்துக்காக எழுப்பணும், அபிஷேகிக்கணும். அதே சுவிசேஷத்தை அவரை கொண்டு பிரசங்கம் பண்ண வைக்கணும். அவர் மூலமா பல ஆயிரங்கள் மனம் திரும்பணும், பலருடைய கட்டுக்கள் உடைக்கப்படணும், அதிகார வர்க்கங்கள் அசையணும், ராஜாக்களுடைய இருதயங்கள் அசைக்கப்படணும். இஸ்ரவேலருக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் அந்த பவுல் எழுமணும். அதுதான் பவுலை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டம். பவுல் திட்டம் தோற்றது, ஆனால் தேவ திட்டம் நிறைவேறியது.
உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு இருக்கிற திட்டம் தோற்கலாம், உங்களை குறித்து சாத்தானுக்கு இருக்கிற திட்டம் தோற்கலாம், ஆனா உங்களை குறித்து தேவனுக்கு இருக்கிற திட்டம் தோற்காது. ஆமெனா? மனப்பூர்வமா நீங்க வாலிபர் கூட்டத்துக்கு வந்தீங்களோ, இல்ல பலர் மல்லு கட்டி உங்களை வாலிபர் கூட்டத்துக்கு கொண்டு வந்தாங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, கர்த்தருக்கு தோத்திரம், உங்களை தேவன் அவருக்காக தூக்க போறாரு, அவர் நாமத்துக்கு மகிமைக்காக மாத்த போறாரு. பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க பிரகாசிக்க போறீங்க. உங்க எதிர்கால மகிமையா இருக்க போது. உங்க மூலம் சாத்தானுடைய ராஜ்யம் அழிய போது, அவனுடைய கோட்டை உடைய போது. பலருக்கு மகிமையா பலனா சாதிக்கிற கருவிகளா நீங்க எழும்பி இந்த உலகத்துல பிரகாசிக்க போறீங்க. அது உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையும் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தோத்தரா நம்பலாம்னு நினைக்கிறேன். தோத்தரா ஆமா, ஆனா கடினமான ஒன்று தான். நான் போய் சொல்ற மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் விசுவாசித்து பேசலாம். தோத்தரா ஆமா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏன்னா பொதுவாக இப்போ வாலிபர்கள் எல்லாம் பைபிள் படிக்கிறது இல்லைங்கிறதான் நாங்கள் கண்டுபிடித்த கடுமையான உண்மை கனம் கோட்டார் அவர்களே. தோத்தரா ஆமா, ஆனால் ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, பைபிளை படிங்க, உங்கள் எதிர்காலம் மகிமையாக இருக்கும். ஆமீன். வருதா பாரு. தோத்தரா 27ஆம் அதிகாரம் வாங்க. தோத்தரா 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல என்ன சம்பவம் என்ன கவனிங்க. ரோமாபுரியை நோக்கி பவுல் அப்போஸ்தலன் ஒரு கப்பல்ல பயணப்பட்டு போறாரு. குறிப்பா 27:37 படிச்சா 276 பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுனால அவர் மேல எல்லாரும் குற்றம் சுமத்துறாங்க. ஒரு குற்றவாளியாக ரோம பேரரசனுக்கு முன்னால பவுல் நிறுத்தப்பட வேண்டும் தண்டனைக்கென்று. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமந்தவராக மற்ற கைதிகளோட இணைந்து பவுலையும் ரோமாபுரிக்கு அழைச்சிட்டு போறாங்க. நல்லா கவனிக்கணும். தோத்திரம் ரோமாபுரியை நோக்கி ஒரு பயணம், கப்பல் யாத்திரை. அதைத்தான் அந்த 27லையும் 28லையும் நாம படிக்கிறோம். மனிதர்களுடைய திட்டம் எல்லாம் இவனை போய் குற்றவாளியா அங்க நிறுத்தி இவருக்கு ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துடணும், இவர் மூலம் இனிமே ஊழியமே நடக்கக்கூடாது, இவர் சுவிசேஷமே அறிவிக்க கூடாது, ஆண்டவருக்காக ஒரு பயன்படக்கூடாது, இவர் வாழ்க்கையே முடிஞ்சிடணும் அப்படின்னு மனுஷங்கள்லாம் பிளான் பண்ணி பவுலை அழைச்சிட்டு போறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 23:11 படிச்சா ஏற்கனவே சில அதிகாரங்களுக்கு முன்னால, சில நாட்கள் சில காலங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் பவுலுக்கு சொல்லிட்டாரு, நீ எருசலேமிலே என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இருக்கீங்களா? உன்னை ரோமாபுரிக்கு நானா அனுப்புவேன், உன்னை ராயனுக்கு முன்னால நிறுத்துவேன், நீ ரோமாபுரியிலும் எனக்காக ஊழியம் செய்யணும், நீ ஊழியம் செய்வ அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இவங்க நினைக்கிறாங்க, சாத்தான் நினைக்கிறான், சத்துருக்கள் நினைக்கிறாங்க நாம தான் பவுல ரோமாபுரிக்கு தூக்கிட்டு போறோம்னு. இல்ல ராஜா, இல்ல ராஜா. தோதரா உங்களை வச்சு பவுல ரோமாபுரிக்கு தூக்கிட்டு போக வச்சிருக்கிறாரு சர்வ வல்லவர். அல்லையா சொல்லுங்க. பவுல் ரோமாபுரிக்கு போகணும்ல, தோதரா ரோமாபுரியில போய் அவர் நிக்கணும்ல, அதுதான் தேவ திட்டம். அப்ப எப்படி போறது? தோதரா ரூட் வேணும், கப்பல் வேணும், தோதரா பயணப்படணும், பணம் வேணும், காசு வேணும், பல விஷயங்கள் இருக்கு. அதனால தோதரா சாத்தானையும் சத்துருக்களையும் பயன்படுத்தி அவர்களை வச்சே ஆண்டவர் பவுல ரோமாபுரிக்கு தூக்கிட்டு போறாரு. ஒன்ன விளங்குங்க தோதரா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. ஆமெனா? இவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ சத்துருக்கள். தோத்திரம் இவன் ஒரு கைதி மாதிரி பவுல். சாத்தானுடைய பார்வை உன் கதை முடிய போது ரோமாபுரியில. தோத்திரம் அவ்வளவுதான், உன்னை கொண்டு போய் தண்டனை கைதியா நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சாத்தான் நினைக்கிறான். ஆனா பரலோகம்
பவுலை பார்த்துக்கிட்டே இருக்கு. பவுல் போறான் ரோமாபுரிக்கு போறான். ராயனுக்கு முன்னால நிக்க போறான். எருசலேமில் எனக்காக பயன்பட்ட மாதிரியே அவன் ரோமாபுரியில பயன்பட போறான். அவன் மூலமா ரோமாபுரியில ஒரு சபை எழும்ப போது அநேகர் மனம் திரும்ப போறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட போறாங்க. என் நாமம் அவனை கொண்டு மகிமைப்பட போகுது. மனுஷன் நம்மளை பார்க்கிற பார்வை வேற, சாத்தான் நம்மளை பார்க்கிற பார்வை வேற, நம்மளை படைச்சவர் நம்மளை பார்க்கிற பார்வை. ஆமேனா? யாரு வேணாலும் என்ன வேணாலும் கணக்கு போடட்டும், நம்மளை பத்தி ஏற்கனவே ஒருத்தர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கணக்கு தான் பலிக்கும், அந்த கணக்கு தான் நடக்கும். இந்தியாவை பத்தி யாரு வேணாலும் என்ன வேணாலும் கணக்கு போடட்டும். ஜூன் 4ஆம் தேதியை பத்தி யாரு வேணாலும் எவர் வேணாலும் என்ன வேணாலும் கணக்கு போடட்டும். 4 3 4 அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனா தேவன் ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் தேசத்துல நடக்கும். இருக்கீங்களா? சும்மா இப்போ பவுலு தோத்திரம் ரோமாபுரியை நோக்கி டிராவல் பண்றாரு. இந்த சம்பவத்தை மையமா வச்சு நான் சில விஷயங்களை உங்களோட பேச போறேன். தேவ திட்டம் பவுலை குறித்து. அவர் ரோமாபுரிக்கு போகணும். அவர் ரோமாபுரியில தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், பயன்படணும், பிரகாசிக்கணும், பலருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படணும். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல், அசைவு பவுல் மூலமா உண்டாகணும். அதுதான் பவுலை குறித்து தேவனுடைய திட்டம். ஆனா அந்த யாத்திரையில, அந்த பயணத்துல பல விஷயங்களை பவுல் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 4 காரியங்களை நான் சொல்ல போறேன். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் இந்த 4 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். முதல் காரியம், கலங்க பண்ணும் காற்று. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா. வெரி குட். இரண்டாவது, கவ்விக்கொள்ளும் பாம்பு. சொல்லுங்க, கவ்விக்கொள்ளும் பாம்பு. மூன்றாவது, காயப்படுத்தும் மனிதர்கள். சொல்லுங்க. நான்காவது, கரை சேர்க்கும் சர்வ வல்லவர். சொல்லுங்க, கரை சேர்க்கும் சர்வ வல்லவர். 4 விஷயங்களை சொன்னேன். தேவன் ஒரு திட்டத்தோட பவுலை பயணப்படுத்துறார். அந்த பயணத்துல 14வது வசனத்துக்கு வந்தா, அந்த 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்துல, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் என்ன செய்ததா? மோதிற்று. தோத்திரம். ஒரு பயங்கரமான காற்று பவுல் போன கப்பலை மோதி தாக்குகிறது. என்ன கவனிங்க, தோத்திரம். கொடுமையான காற்று, பயங்கரமான காற்று. அதற்கப்புறம் அவங்க பயணம் ரொம்ப பயமானதாக மாறிடுச்சு, பயங்கரமானதாக மாறிடுச்சு. அடுத்தடுத்த வசனங்களை படிச்சா 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஆமேனா? தோத்திரம். சூழ்நிலை கலங்க பண்ணுகிறது. கப்பல்ல இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி போடுறாங்க. கரை தெரியல, இலக்கு தெரியல, சூரியனை காணும், சந்திரனை காணும், வெளிச்சம் இல்ல, நட்சத்திரங்களை காணும். இரவும் பகலும் கண்டினியூஸா மழை, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. சாப்பிடுறதுக்கு தோணல. 14 நாளா அவங்க ஒன்று சாப்பிடாம இருக்கிறாங்க. கப்பலின் தோத்திரம் பின்னணியம் உடைஞ்சு போகிறது, பல சேதங்கள் வருது. சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா மாறி போயிடுச்சு. போவோமா? கரையை போய் சேர்ந்துருவோமா? ரோமாபுரியை ரீச் பண்ணிடுவோமா? எல்லாம் நம்மளை கலங்க பண்ணுதே, எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை கலங்கடிக்குதே. அப்படிதான் ஒரு பெரிய திகைப்புக்குள்ளே பவுலும் அவனோடு பயணித்த எல்லோரும் தள்ளப்பட்டார்கள். ஒன்றை விளங்கிக்கணும், தேவன் உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கும் போது உங்களை கலங்க பண்ணுகிற பல விஷயங்கள் இந்த பூமியில வரும். பல சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பும். நிறைய வாலிப பிள்ளைகள் எனக்கு தெரியும். தோத்திரம்.
எதிர்காலத்தை குறித்த தரிசனமே இல்லாதவங்க சிலர் இருப்பாங்க. பொதுவாக வாலிபர்கள்னாலே அவங்க பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க, வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்காலத்தை குறித்த சிந்தனை இல்லாம இருப்பாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவங்க இருப்பாங்க, சிற்றின்பங்களுக்கு, காதலுக்கு, இச்சைக்கு, மோகங்களுக்கு அடிமைப்பட்டு தான் இளைஞர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கு. ஆனா சில வாலிபர்களை நான் அறிந்திருக்கிறேன், இது எதிலையுமே கவனம் செலுத்தாம தோத்துறோம் தன் எதிர்காலத்தை குறித்து மட்டும் கவனம் செலுத்துகிற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நான் மறுக்க மாட்டேன். எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நான் ஒரு நல்ல ஜாப்புக்கு வரணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் பெற்றோரை நான் கட்டி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல இளைஞர்களும் தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த இளைஞருடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிதாபங்கள் என்னன்னா, சரியான பொருளாதார பின்னணியும் அவர்களுக்கு இருக்காது. நல்லா படிப்பாங்க, ஆனா அவங்கள படிக்க வைக்கிற சூழ்நிலை குடும்பத்துக்கு இருக்காது. எதிர்காலத்தை குறித்த நல்ல வாஞ்ச விருப்பம் அவங்களுக்கு இருக்கும், ஆனா அவங்கள தட்டி எழுப்புறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு, ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உறவுகள் இருப்பாங்க, ஆனா கண்டுக்க மாட்டாங்க. சிலருக்கு பெற்றோரே இருக்க மாட்டாங்க, தகப்பன் மட்டும் இருப்பாங்க, தாய் மட்டும் இருப்பாங்க. சிலருக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, அனாதைகளை போல இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் உண்டு. சில குடும்பத்தில் அவங்க பெற்றோர்கள் வியாதிப்பட்டவர்களா இருப்பாங்க, அவர்களுக்கு பணிவிட செய்யணும், அவர்களை பராமரிக்கணும், அதுவே அவர்களுக்கு பெரிய பாரமா இருக்கும். தோத்திரம் வியாதிப்பட்ட பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் கடன் பாரத்தில் நெருக்கப்பட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கே அவங்க படாத பாடுபடுவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை அந்த பெற்றோர்களுக்கு. இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்கள், உபத்திரவங்களை சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே பாதிக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற நிறைய இளைஞர்கள் உண்டு. ஒருவேளை இன்றைக்கும் இந்த பகல் கூட்டத்தில், இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகள் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, கலங்க பண்ணுகிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றிலும் இருக்கிறதோ. தோதராம் பொருளாதாரத்தில் கலக்கம், குடும்பத்தில் கலக்கம், சமாதானமற்ற நிலை, சரீரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சுகமில்லாமல் இருக்கிறாங்க, ஆரோக்கியமற்ற நிலை, அப்பா இல்ல, அம்மா இல்ல, இல்லட்ட ரெண்டு பேருமே இல்ல, அனாதைகளை போல என்னுடைய வாழ்க்கை. தோத்திரம் ஒருவேளை அப்பா அம்மா இருந்தாலும் அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அவர்களுக்குள்ள ஒருமனம் இல்ல, எங்க குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரிவினை, கசப்புணர்வுகள் என்று பல்வேறு குழப்பங்களில் நீங்கள் வாழ்கிறீர்களோ, ஏதோ ஒரு காற்று, ஏதோ உங்களை கலங்க பண்ணுகிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மோதி தாக்கி கொண்டே இருக்கிறதோ, உங்களை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாத இந்த சூழ்நிலையை தாண்டி எப்படி நான் எதிர்காலத்தில் பிரகாசிப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்கிற பல தடுமாற்றத்தோடு, குழப்பத்தோடு, கேள்விகளோடு இந்த காலை நேரம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ. நம்பிக்கை எனக்கு இல்லை, என் நம்பிக்கை முழுசும் அற்று போச்சு. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த பையன் நல்லா இருக்கிறான், இந்த பொண்ணு நல்லா இருக்கிறா, என் கூட படிக்கிற அவங்க நல்லா இருக்கிறாங்க, என் கூட சர்ச்சுக்கு வர்ற இவங்க நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை மட்டும் பூஜ்ஜியமா இருக்கு, சூனியமா இருக்கு. என்னால் இதை தாண்டி எப்படி வர முடியும் தெரியல, நான் எப்படி எழும்புவேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், கேள்விக்குறி. இத்தனை சூழ்நிலைகள் என்ன ஒவ்வொரு நாளும் தாக்குதே, என் குடும்பத்தை தாக்குதே, என் தனிப்பட்ட ஜீவியத்தை தாக்குதே என்று ஏதோ ஒரு எதிர்காற்று, ஏதோ ஒரு யூரோக்கிலிதோன், ஏதோ ஒரு கொடுங்காற்று உங்க குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களுடைய வாலிப வாழ்க்கையை இன்றைக்கு கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன். காற்று ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கலாம், ஆனால் உங்களை காக்கிறவர், உங்களை கரை சேர்க்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர் உங்களை குறித்து ஒரு சிறந்த திட்டத்தை வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையும், எந்த எதிர்காற்றும், எந்த தேவைகளும், எந்த பற்றாக்குறையும், எந்த பஞ்சமும், எந்த பலவீனமும், எந்த வியாதியும் உங்களை சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கரையில் நிச்சயம் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ அதை உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார்.
உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை. ஆமெனா? யோசேப்புக்கு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் 2 சொப்பனம் கொடுத்துட்டாரு. 2 சொப்பனம், 2 ஒரே மாதிரி சொப்பனம் தான். சொப்பனத்தை பார்த்தவன் சும்மா இருந்திருக்கலாம், அதை போய் அண்ணன்மார்கிட்ட சொன்ன பாருங்க, பிரச்சனை கிளம்பிட்டு. என்னைக்கு சொப்பனத்தை சொன்னானோ அன்னைக்கே அவனுக்கு எல்லாமே சோகமா மாறிட்டு. தோத்துறான். சொப்பனம் நடக்கும் சொப்பனம் நடக்கும் தான் நினைச்சிருப்பான். ஆனா சொப்பனத்துக்கு எதிர்மாறையானதான் நடக்கு. சொந்த அண்ணன்மாரு அவனை பகைக்கிறாங்க, அவனை கொல்லணும்னு தீர்மானிக்கிறாங்க, ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. கதறி இருப்பான், கத்தி இருப்பான், அழுதுருப்பான். அவனை குழிக்குளிர்ந்து தூக்குறாங்க, காப்பாத்துறதுக்கு தான் நம்மளை தூக்குறாங்க போலன்னு நினைச்சிருப்பான். காசுக்கு வித்துட்டாங்க. அண்ணே, எனக்கு உங்களை விட்டா யாருன்னு இருக்கா? அப்பா அம்மா விட்டா யாரு இருக்கா? என்ன இன்னொரு தேசத்துக்கு வித்துறாதீங்கண்ணே. என் எதிர்காலம் பூஜ்ஜியமாயிடும், என் எதிர்காலம் சூனியமாயிடும். நான் அறியாத தேசத்துல, ஆட்கள் பாஷைகள் புரியாத இடத்துல எப்படி வாழுவேன்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களை விட்டுட்டு நான் இருந்ததில்லைண்ணே, அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் பிரிஞ்சு வாழ்ந்ததில்லைண்ணே. ப்ளீஸ் என்னை வித்துறாதீங்க, என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டு போங்க, என்ன காப்பாத்துங்க. கதறி இருப்பான், கெஞ்சி இருப்பான், அழுது இருப்பான், புலம்பி இருப்பான், கத்தி இருப்பான். காதல வாங்கல, கண்டுக்கல, அவனை வித்துட்டாங்க. தோத்தறான். எல்லாம் எதிரான சூழ்நிலையா மாறிட்டு புதிய ஒரு தேசம், வீட்டில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன், செல்லமா இருந்தவன், பலவரன் அங்கேயே உடுத்தினவன், ஆசீர்வாதமா இருந்தவன், இன்னைக்கு அங்கேயும் போச்சு, ஆசீர்வாதமும் போச்சு, அண்ணன்மாரும் போச்சு, அப்பாவும் போச்சு, சகலமும் போச்சு. அடிமையா அநாத மாதிரி ஒரு தேசத்துல நிக்கிறான், அடிமை வேலை செய்யறான். கிடைச்ச வேலையாகிலும் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சா செய்யாத ஒரு தவறு, பழிச்சொல், அவமானம், குற்றச்சாட்டு யோசேப்பின் மேல விழுகிறது. போத்திபாரின் மனைவி தன்னுடைய பாவத்துக்கு, தன்னுடைய இச்சைக்கு அவனை பலியா மாற்ற முயற்சிக்கிறா. உடன்படாத பொழுது குற்றச்சாட்டு அவன் மேல வைக்கிறா. இப்போ பாவிங்கிற குற்றச்சொல், அவமானம், எல்லாரும் அவனை பழி சொல்றாங்க. இப்ப சிறைச்சாலையில தள்ளுண்டு போகிறான். தோத்துறான், சிறைச்சாலையில கிடக்கிறான். இதுதான் தான் வாழ்க்கை நினைச்சிருப்பான். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாமே எதிர்மறையா நடக்குது. அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன்மார் இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, என்ன நம்புறதுக்கு யாருமே இல்ல, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல, உதவுறதுக்கு யாருமே இல்ல, அநாத மாதிரி இருக்கிறேன். அதையும் தாண்டி எல்லாரும் என்ன அற்பமா பார்க்கறாங்க, குற்றவாளியா பார்க்கறாங்க, நிந்திக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இதுதான் என் வாழ்க்கை. இனி என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? நான் பார்த்த சொப்பனம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, நிறைவேறதுக்கு சாத்தியமே இல்லை. மனுஷங்க நினைச்சதான் என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு யோசேப்பு கலங்கி இருந்திருப்பான், அழுது இருந்திருப்பான். கர்த்தர் குறித்த ஒரு நாள் யோசேப்பின் வாழ்க்கையில் வந்தது. உன்னை கலங்க பண்ண சூழ்நிலைகளால முடியும்னா உன்னை கரை சேர்க்க என்னால முடியும் என்று சொல்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயாவா. உன்னை வேதனைப்படுத்தவும், உன்னை அழ வைக்கவும், உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவும், உன்னை கலங்கடிக்கவும் இந்த உலகத்தால, சாத்தானால, மனிதர்களால முடியும்னா தோத்துறோம். உன் கண்ணீரை துடைக்கவும், உன் காயங்களை ஆற்றவும், உன் கட்டுக்களை அவிழ்க்கவும், உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்கவும், மேன்மைப்படுத்தவும், அலங்கரிக்கவும், அழகு பார்க்கவும், அற்புதமா பயன்படுத்தவும் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்னால் முடியும். நான் உன் வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைபடாதே. அல்லேலூயாவா. கலங்க பண்ணும் காற்றா, கரை சேர்க்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கரம் இருந்தால் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கலங்க பண்ணும் சூழ்நிலையா, கலங்க பண்ணும் போராட்டமா, கலங்கடிக்கும் தேவைகளா, கலங்கடிக்கும் தோத்திரம் உலகத்தின் காரியங்களா, உன்னை கரை சேர்க்கும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமெனா. அல்லேலூயாவா. நம்மளை கலங்க பண்றதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா செத்து போயிருவோங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
பவுலே அந்த காற்றையே பார்த்துக்கிட்டு, ஐயோ அடிக்குதுரா, ஐயோ யூரோக்கிளிதோன்றா, ஐயோ பெருங்காற்றுறா, ஐயோ மழடா, சோலி முடிஞ்சுதுரா, அவ்வளவுதான்டா, ஆமேன்றா அப்படின்னு அவன் அந்த காத்தையும் கடலையும் தொத்துறான், கலங்கடிக்கிற யூரோக்கிளிதோனையும் பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் கடல்லே செத்துருக்க வேண்டியதான். அந்த கலங்கடிக்கிற காற்றுக்கு நடுவிலும் 22 வசனம், 23 வசனம், 24 வசனம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த கலங்கடிக்கிற காற்றுக்கு நடுவிலும் கர்த்தர் சமூகத்துக்கு போய் பார்க்க வேண்டிய கர்த்தரை பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. அவனே சொல்றான், தோத்துறான். அதை படிச்சிருவோம், இல்லைன்னா நீங்க என்ன பயங்கரவாதியை பார்த்த மாதிரியே பார்க்குறீங்க. 22 வசனத்தில் திடமானதாயிருங்கள் என்று இப்பொழுது நானே படிக்கிறேன். சண்டை விடாதையே, சண்டை விடாதையே, சண்டை விடாதையே, உங்களை சண்டை மூட்டி விடுறதுக்கு நான் வரல. தோத்துறான். ஆமாம், என்னை விட்டுருங்க, என்னை என் பாணியிலே விட்டுருங்க, அது நலமாக இருக்கும். தோத்துறான். திடமானதாயிருங்கள் என்று உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த சண்டை விடுறீங்கள உங்களுக்கு தான் சொல்கிறேன். திடமானதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். போயா, நான் எஞ்சி போறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. தோத்திரம், சோத்ரா. அவருக்கும் சொல்லுகிறேன், திடமனதாய் சென்று வாருங்கள். தோத்திரா, உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் பாஸ்டர், போயிட்டு வாங்க. கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹலோ ஹலோ, சுத்தி காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, சுத்தி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமான சூழ்நிலைகள். அங்க சூரியனை காணும், சந்திரனை காணும், நட்சத்திரத்தை காணும், எங்கு இருட்டா இருக்கு. தோத்திரம். ஆமா, இன்னும் பார்த்தா இவன் கூட பயணம் செஞ்ச அந்த 275 பேர், இவன் ஒரு ஆளு, இவனுக்கு மைனஸ் பண்ணிட்டா பாக்கி 275 பேர். ஆமா, காத்த பார்த்தா பயமா இருக்கோ இல்லையோ, கடலை பார்த்தா பயமா இருக்கோ இல்லையோ, இந்த 275 பேரை பார்த்தா பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே திருன்னு உங்களை மாதிரியே தான் முழிச்சுட்டு உட்காந்துருக்கான். தோத்துறோம். ஆமா, ஐயோ கதை முடிய போதுரா, நம்ம இந்த கடல்லே சாக போறோம்டா, ஐயோ தோத்துறோம், பொண்டாட்டிய பாப்போமா தெரியலையே, பிள்ளைய பாப்போமா தெரியலையே, வீடு போய் சேருவோமா தெரியலையே, சோலி முடிஞ்சிரும் போல அப்படின்னு தோத்துறான். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சோகமா பயமா கடப்பாறை முழுங்கின மாதிரியே என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தோத்துறான். காத்த பார்த்தா கூட பயமா இல்லடா, உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கடா. தோத்துறோம் அப்படின்னு பவுல் பாருங்க, இது எதையுமே பார்க்காம, இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காம, காற்றை பார்த்துக்கிட்டு இருக்காம, யூரோக்கிளிதோனை பார்க்காம, தன்னை பயப்படுத்துகிற, தன்னை கலங்க பண்ணுகிற எதையும் பார்க்காம, அந்த சிச்சுவேஷன்லையும் பார்க்க வேண்டியவரை பார்க்க, சர்வ வல்லவரை பார்க்க, அவர் முகத்தை பார்க்க, அவர் சத்தத்தை கேட்க தனியா ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் பவுலுக்கு முன்பாக வந்து நின்றார். ஆமெனா, அல்லேலூயாவா. கலங்க பண்ணும் காற்றா, அவர் வருவார். அவரு அக்கினி சூளையா, அவர் வருவார். ஆமென் சொல்லிராதீங்க. தோத்துறான். நாளைக்கு கூட சொல்லலாம், அவசரப்பட்டு சொல்லாதீங்க, நாளைக்கு கூட சொல்லலாம், வச்சிருங்க சரியா. அக்கினி சூளையா, அவர் வருவார். சிங்க கெபியா, அவர் சொல்லுங்க வருவார். அல்ல சொல்லுங்க. அப்போ இல்லட்ட கர்த்தருடைய தூதன் வருவார். அல்ல சொல்லுங்க. தேவனுடைய தூதன் வருவார். அல்லேலூயாவா. அக்கினி சூளை வந்தாரா சொல்லுங்க. சிங்கக்கபி வந்தாரா? யூரோக்கிளிதோன் காற்று வந்தாரா? எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் வர வேண்டியவர் நம்ம கிட்ட வருவாருங்கும் போது நம்ம ஏன் சிச்சுவேஷனை பார்த்துட்டு சோகமாகணும்? ஆமேனா? ஐயோ அக்கினிச்சூளை அக்கினிச்சூளை அக்கினிச்சூளை, ஐயோ சிங்கக்கபி சிங்கக்கபி சிங்கக்கபி, ஐயோ யூரோக்கிளிதான் யூரோக்கிளிதான்னு சொல்லாம தோத்துறான். ஆமேனா? கர்த்தரை மகிமைப்படுத்தினா, கர்த்தரை உயர்த்தினா, கர்த்தரை பாடுனா, கர்த்தரை மேன்மைப்படுத்தினா, நம்மளை கரை சேர்க்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர்,
நம்மளை உயர்த்துகிறவர், உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவர். எந்த சிச்சுவேஷனுக்கு நடுவிலும் இறங்கி இறங்கி வருவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை, அப்புறம் நான் உன்னை என் உள்ளங்கைகளில், நானே உன் பரிகாரியாகிய, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயாவா. உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும்போது உங்களை யூரோக்லிதோன் கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார், அக்கினி சூளைக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டாரு, எகிப்துல சிறைச்சாலைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. பயமா, வருத்தமா, பற்றாக்குறையா, பஞ்சமா, வேதனையா, வியாதியா, கண்ணீரா, கலக்கமா, எந்த யூரோ கிளிதோன் உங்களை இன்னைக்கு கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, எது உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, எந்த சிச்சுவேஷன் உங்களை கலங்கடிக்குது, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான், உன்னை விடுவிப்பேன். நான் செய்ய நினைச்சது உன்னை குறித்து எனக்கு ஒரு பிளான் இருக்கும் போது உன்னை உலகத்தான் கையில விட்டு கொடுத்துருவேனா? உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கும் போது உன்னை கொரோனா கையில விட்டு கொடுத்துருவேனா? அதனாலதான் நம்மளை கொரோனா கையில விட்டு கொடுக்காம உசுரோட வச்சிருக்கிறாருங்க. கொரோனா வந்துச்சா? தேசத்துல வந்துச்சா? லட்சக்கணக்கில் மக்கள் செத்தாங்களா? நீங்க செத்தீங்களா? இல்ல. ஏன் சாகல? அல்லையா சொல்லுங்க. ஏன் சாகல? உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம். அவருக்கு திட்டம் இருக்கும்போது ஈஸியா எவங்கிட்டையும் எந்த சூழ்நிலை கிட்டையும் நம்மளை விட மாட்டார். ஜூன் 4 வரட்டும், ஜூலை 7 வரட்டும், அல்ல சொல்லுங்க அப்பா, எது வேணாலும் வரட்டும், எவன் கையிலையும் சபைய விட்டு கொடுக்க மாட்டார். யார் கையிலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமெனா? எந்த அந்தகாரத்தின் கையிலையும், எந்த அதிகாரத்தின் கையிலையும், எந்த யூரோக்லிதோன் கையிலும், எந்த சூழ்நிலையின் கையிலும், எந்த அக்கினி சூளையிலும், எந்த சிங்கக்கவியிலும் கர்த்தர் தாம் குறித்த பிள்ளைய, கர்த்தர் தாம் குறித்த சபைய, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம் தாசர்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் நினைத்ததுதான் நடக்கும். அவர் நினைத்ததுதான், அவர் செய்ய நினைத்தது. நான் சொல்றது மனசிலாயோ சேச்சி? அல்லேலூயாவா. அப்ப கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்ச மாதிரி ஒரு ஆள் இல்லையா சொல்லாமே. 275 பேருக்கு இல்லாத ஒண்ணு ஒருத்தங்கிட்ட மட்டும் இருந்துச்சு, அவன் தான் பவுல். ஆமெனா? 276 நீ ஒருவனா அல்லது தலைவனா? அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த 276 நீயும் ஒருவனா அல்லது அவர்கள் எல்லோருக்கும் தலைவனா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமெனா? சோக நாயகர்களில் நீயும் ஒருவனா இல்ல சோக நாயகர்களுக்கு தலைவனா? பயந்தாங்கொள்ளிகளில் நீயும் ஒருவனா இல்லை பயந்தவர்களுக்கு? ஏதாவது ஒரு வார்த்தை வருதா பாருங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் தாவீது மாதிரி கூழாங்கல்லோட வந்திருப்பேன். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் அப்படின்னு எரிஞ்சிருப்பேன். தோத்திரம். பயந்தாங்கொள்ளிகளில் நீயும் ஒருவனா இல்லை பயந்தவர்களுக்கு நீ? சோர்ந்து போனவர்களில் நீயும் ஒருவனா இல்லை சோர்ந்து போனவர்களுக்கு நீ? எத்தனை பேர் சொல்றது புரியுது? பவுல் ஒருவன் அல்ல, பவுல் தலைவன். ஆமென் சொல்லுங்க. 10 11 அத்தோட இது ஒண்ணு. நான் இல்ல சாமி. அல்ல சொல்லுங்க அப்பா. நாங்க வேற மாதிரி சொல்றான் பாருங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. அல்ல நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சத்தமா. எந்த சூழ்நிலையும் என்னை தடை செய்ய, தேவ திட்டத்தை தடை செய்ய, என் பற்றாக்குறைகள் என்னை தடை செய்ய
பஞ்சத்தின் சூழ்நிலைகள் என்னை தடை செய்ய, பலவீனங்கள் வியாதிகள் என்னை தடை செய்ய, என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் என்னை தடை செய்ய, எந்த யூரோ கிலிதோனும் தடை செய்ய, அக்கினி சூளை தடை செய்ய, சிங்க கெபிகள் தடை செய்ய, என்னை குறித்த அவருடைய திட்டம் தடை தடை படாதே. பிரைஸ் காட். கலங்க பண்ணும் காற்று, நீ தான் கலங்கி போனமே ஒழிய நான் கலங்கிறதுக்கு வாய்ப்பு எதுக்குடா? இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இவனுக்காக கிளம்பி வந்தோம்னு யூரோக்களி தான் ஃபீல் பண்ணியிருக்குமே ஒழிய பவுல் ஃபீல் பண்ணலங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தரிசனம் உள்ளவன் ஃபீல் பண்ண மாட்டான், தோத்துறான். அவனுக்கு விரோதமாக எழும்புற விஷயங்கள் தான் ஃபீல் பண்ணும். ஐயோ ரொம்ப எஃபர்ட் போட்டோமோ, தோத்துறான். இவன் என்னடா ஸ்ட்ராங்காக இருக்கான், அல்ல சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றது புரியுதா? இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, தோத்துறான் அப்படின்னு. அதுதான் பிரச்சனை தான் சோர்ந்து போகணுமே ஒழிய நாம சோர்ந்து போகணுங்கிற அவசியம் சொல்லுங்க. அப்படியே பிரச்சனை சோர்வுகள் வந்தா முடிஞ்சா ஒரு பாட்டு பாடுவோம். சிங்க கேபியில் நான் விழுந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ காற்றிடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காற்றிடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவார். நீங்க தட்டினா தான் நான் பாயிண்ட் போவேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் காப்பாரு, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரு. யுத்தம் வெல்வேனே, சாத்தா சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சமுத்திரம் விழுங்குமே. அவரே காப்பவர், அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ திரிவாராக காத்திடுவார். ரிகாதரகலகதரகனமா சந்தரபனமா. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும்போது நான் சூழ்நிலைகளுக்கு அஞ்ச மாட்டேன், போராட்டங்களுக்கு அஞ்ச மாட்டேன், யூரோ கிலிதோனுக்கு அஞ்ச மாட்டேன், அக்கினி சூளைக்கு அஞ்ச மாட்டேன். ஏன்னா 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 என்னை குறித்து என் அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கு, என்னை அழைச்சவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவர் என்னை குறித்து ஒரு உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். என்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார், தோற்க விட மாட்டார், கைவிட மாட்டார், ஏமாற்ற மாட்டார், தவிக்க விட மாட்டார். நான் அனாதை அல்ல. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே ஆராதனை, ஆராதனை
சதமாராதனை. ஓ நீ மாறாகானா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த யூரோ கிளிதோன் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த கூட்டமெல்லாம் பரிதாபமா உட்கார்ந்து இருந்திருப்பான். தோத்துறான். இவனை பார்த்தோம், இவனுக்கு நடுவுல உட்கார்ந்தோம், நாமளும் செத்தோம்டா. தோத்துறான். இந்த கூட்டத்தை விட்டு கலண்டுப்போம், இந்த கூட்டத்தை விட்டு எழும்புவோம், இந்த கூட்டத்தை விட்டு கிளம்புவோம், தனியா போய். நான் நினைக்கிறேன் அந்த கடல்ல, அந்த யூரோ கிளிதோன் காற்றுக்கு நடுவுல, அந்த சூழ்நிலைக்கு நடுவுல ரகாச்சரணகரணா. ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் போதும், தோத்துறான். ஆமா, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க பாட்டை முடிச்சிருவோம் போல. வாழ்க வளமுடன். ஆமேனா? வாலிப பிள்ளைகையா, கொஞ்சம் கூட மாட வாங்கியா. நீங்க இருந்தீங்கன்னா தான், குச்சாம இருந்தா தான் அவங்கள கிளப்பி எடுக்க முடியும். தோத்துறான். நாளைக்கு உங்கள் கையில் கத்தர் இப்படி மைக்கு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் மைக்கு கொடுத்து என்ன மாதிரி வேத்து பூத்து நிற்கும் போது தான் தெரியும் அதனுடைய வேதனை என்னென்ன. புரியுதா? அல்லேலூயா. வா வா, இருக்கிறீங்களா? கத்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்போதும், காத்தடிச்சாலும் பாடுவேன், அக்கினி சூளைக்குள்ளும் பாடுவேன், சிங்க கெபிக்குள்ளேயும் பாடுவேன், எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் பாடுவேன், செங்கடலுக்குள்ளேயும் பாடுவேன். ஏன்னா அவர் என்னோடு, என்னை குறித்த திட்டம் அவர் கையில், ஒன்றும் என்னை சேத. ரெண்டாவது தோத்திரம், கவ்விக்கொள்ளும் பாம்பு. தோத்திரம் நல்லா கவனிக்கணும். இந்த யூரோ கிளிதோன் காற்று தோத்திரம் அடிச்சுச்சான், கலங்க பண்ணிச்சான். ஆனா அதே அதிகாரத்தின் 44 வசனம் 27 44 கடைசி பகுதி சொல்லுகிறது இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கர்த்தர் ஒரு கரையில கொண்டு வந்து சேர பண்ணிட்டார். காத்து தோத்துறான் காணாம போயிடுச்சு. ஆமா, இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு கரையில, அந்த கரைக்கு பேர் மெலித்தா. என்ன கவனிங்க, எக்கா 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 கவனிங்க. தோத்துறோம். என்ன 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 என்னத்தா? மெலித்தா. தோத்துறான். இன்னும் ரோமாபுரிக்கு போய் சேரல. டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆகல. மெலித்தாங்கிற ஒரு தீவு. அது குளிர்காலமா. உடனே எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பவுலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து அவனும் குளிர் காயிறான். தோத்துறான். அப்படி குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது ஆளாளுக்கு விறகு எடுத்து எடுத்து அந்த நெருப்புல போடுவாங்க. அதே மாதிரி பவுலும் கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல என்ன செய்றாரு? போடுறார். திடீர்னு அந்த விறகுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு மறைஞ்சிருந்துச்சான். அது அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை என்ன செஞ்சுக்கிருச்சான்? ஹலோ, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கு. ஆனா விறகுக்குள்ள என்ன இருந்திருக்கு சொல்லுங்க. உங்களை எப்படி உங்க பாஸ்டர்மாரெல்லாம் சமாளிக்காத தெரியலையே. அல்லேலூயாவா? ஆமா, தோத்துறேன். அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சான்? பாம்பு. எதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம விறகுன்னு தான் நினைப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்டுன்னு தான் நினைப்போம். ஃப்ரெண்டா பழகிக்கலாம் தான் சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தான் தொடங்கும். தோத்துறான். ஐஸ்கிரீம் ஸ்டால்ல போய் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடலான்னு சொல்லுவான். தோத்துறான். நாகர்கோயிலில் இது எதுவுமே தெரியாத மாதிரியே பாருங்க. தோத்துறான். நான் சொல்றதுக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே பெந்த கோசை மாதிரி நடிகர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தோத்துறான். நடிப்பு திறன் கொண்டவர்கள். தோத்துறான். நம்மளை மாதிரி உலகத்தில் ஒருவையே கிடையாது. தோத்துறான். அப்படியா? ஃப்ரெண்டா? ஐஸ்கிரீம் ஸ்டாலா? இவர் சொல்றதே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நிற்கிற. ஸ்டான்லி கண்ட்ரோலாவே பேசுறா. கையை உயர்த்துறா சொல்லுங்க. அப்படித்தான் இருக்கும். விறகு மாதிரி தான் இருக்கும். விறகுன்னு தான் நினைப்போம். தோத்துறான். நல்லவன் தான் நினைப்போம். ஃப்ரெண்டுன்னு தான் நினைப்போம். ஃப்ரெண்டா பழகிறான்னு தான் நினைப்போம். பக்கத்து வீடுன்னு தான் நினைப்போம். எதிர் வீட்டு ஜன்னல் தான் நினைப்போம். ஒரே கிளாஸ்ன்னு தான் நினைப்போம். அதுக்குள்ள ஒண்ணு இருந்திருக்கு. என்னது? பேய், பாம்பு. அல்ல சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன்.
எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கும், ஜாக்கிரதை. யாருக்குள்ள வேணாலும் என்ன ஆவி வேணாலும் இருக்கும், ஜாக்கிரதை. விறகுக்குள்ளே இருந்துச்சான். இன்னும் சொல்ல போனா விவரமான பவுலு கண்ணுக்கே அது மறைஞ்சிருந்துச்சான். அல்லையா சொல்லுங்க. பவுலுக்கே விரியன் பாம்பு இருந்தது தெரியல சார், நான் பல வருஷ ஊழியம் அப்படின்னு நாங்க மீசியை முறுக்கி விட முடியாது சார். அல்லையா சொல்லுங்க. பவுலை விட விவரமான ஆள் உண்டா? பவுலை விட அப்போஸ்தலன் உண்டா? அவனுக்கே தெரியாம ஒண்ணு மறைஞ்சிருந்துச்சான். தோத்துறான். நம்ம பக்கத்துல விட உட்கார்ந்துருக்கோம், தோத்துறான். மறைஞ்சிருக்கும், வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும், சபைக்குள்ள மறைஞ்சிருக்கும். அல்லேலூயாவா, சோஸ்திரம். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும், இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். செல்போன் தான் நினைப்போம், பேஸ்புக் தான் நினைப்போம், வாட்ஸ்அப் தான் நினைப்போம். வாழ்க்கையே சோழிய முடிக்கிறது வாட்ஸ்அப்புக்குள்ளதான் இருக்கும். தோத்துறான். ஓ, டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டீங்களா? ஓவர் ஃபீலிங் உசுருக்காகாது, வெளில வாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. தோத்துறான். கூகுள் தான் நினைப்போம், தோத்துறான். இன்ஸ்டாகிராம் தான் நினைப்போம். ஆனா ஒரு பாம்பு உள்ள இருக்கும். திடீர்னு அப்படியே புறப்பட்டு வந்து அவனை என்ன செஞ்சுக்கிருச்சான்? கவ்விக்கிருச்சு. கவ்வுது கவ்வுது, லவ் லவ் கவ்வுது. அல்ல சொல்லுங்க அப்பா. நிறைய பேரை லவ் கவ்வுது. கவ்வுது. இந்த ஆள் நமக்கு தான் சொல்றான். அப்புறம் என்ன ரோட்ல போறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். அல்ல சொல்லுங்க. கவ்விக்கிருச்சு சாத்தான் வேலையே. நான் கேட்கேன், 275 பேர் இவனை சேர்த்தா 276 பேர். 207 விட்டுருங்க, 275 பேர்ல எவனையாவது கவ்விச்சா? இவனைத்தான் கவனுமா? அவனைத்தான் கவ்வும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தா உன்னைத்தான் கவ்வ வருவான், உன்னைத்தான் கவ்வ வருவான். ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அவன் ஆளு. அல்ல சொல்லுங்க. மற்ற ஆளெல்லாம் ஏற்கனவே அவன் ஆளு. இவன் மட்டும் நான் திணிச்சா இருக்கான். சர்ச்சுக்கு போறேன்றான், பாடுறேன்றான், ஆராதிக்கிறேன்றான், கத்தர்ன்றான், வார்த்தன்றான், பாஸ்டர்ன்றான். அவர் ஒரு ஆள் தாடி வச்சுக்கிட்டு சுத்துறாரு, தோத்துறான். அப்புறம் நான் தேசத்துக்காக எழும்ப போறேன், பிரகாசிக்க போறேன், எழுப்புதல் பயன்பட போறேன், என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்றா. அவனை அமுக்குடா, தோத்துறான். அவனை கவ்வுடா. அப்படின்னு தான் சாத்தான் எவனை கெச்சிக்கிற வகை தேடி. சான்ஸ் கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா, இந்த மேட்டர்ல தள்ளிடலாமா, அந்த மேட்டர்ல தள்ளிடலாமா அப்படின்னு தோத்துறான். அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறானா வாயை திறந்துக்கிட்டு. அல்லேலூயாவா. இப்ப எல்லாம் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? சாத்தானுக்கு ரொம்ப சங்கடத்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. நீ ஏன் வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டே இருக்கிற? வாயை மட்டும் பிளந்துக்கிட்டு நில்லு, தோத்துறான். நானே 1 2 3 சொல்லிட்டு உள்ள விழுந்துடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நீ வந்து மல்லு கட்டி என்ன கண்டுபிடிச்சு அப்புறம் நீ விழுங்கி எதுக்கு உனக்கு அவ்வளவு விட்டு அவ்வளவு எஃபர்ட்லாம் நீ போடாத. வாயை மட்டும் பொழந்துக்கிட்டு அப்படியே நில்லு. 1 2 3 நானே சொல்லிக்கிறேன், தோத்துறான். 1 2 3 விழுந்துடுறேன், தோத்துறான். இப்படியே உளுந்துட்டு கிடக்கிறது. சில ஆளு எத்தனை இருதயம் தான் வச்சிருக்கிறான்னு தெரியல, தோத்துறான். பார்க்குற ஆளுக்கெல்லாம் வாடகை கொடுறான், தோத்துறான். உங்களுக்கும் இடம், உங்களுக்கும் இடம், எதிர் வீட்டு ஜன்னலுக்கும் இடம், பக்கத்துல கிளாஸ்ல உட்காந்துருக்கிற ஆளுக்கும் இடம், தோத்துறான். கல்லூரியில இடம், தோத்துறான். பார்க்கல இடம், பார்க்குற ஆளுக்கெல்லாம் இடம். அப்படி எவ்வளவு பெரிய இருதயம், எத்தனை இருதயம் இருக்குன்னு தெரியல. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இருதயத்தை படைச்சதே அவரு, ஆனா அவருக்கு அந்த இருதயத்துல என்னம் இல்ல. உனக்கு அந்த இருதயம் என்னத்துக்கு? இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி புடுங்கிட்டான் என்ன? அல்ல சொல்லுங்க அப்பா. படைச்சதே அவரு, இருதயத்தை கொடுத்ததே அவரு, அதை இயங்க வைக்கிறதே அவரு. ஆமேனா? அவருக்கு அந்த இருதயத்துல இடம் இல்லையா? அவங்களுக்கு இடம், இவங்களுக்கு இடம், சுடிதாருக்கு இடம், ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இடம், இப்படி பலருக்கு இடம். அவர் யோசிக்கிறாரு, அந்த இருதயம் உனக்கு என்னத்துக்கு? தோத்துறா. இருக்கீங்களா? சாத்தான். இந்த பாம்புனாலே சாத்தான்னு சொல்லுவோம் நம்ம. ஆமா. இவனை பல இடங்கள்ல அந்த பாம்பை பத்தி படிக்கிறோம். ஏதேன்ல 3ஆம் அதிகாரம், எங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துச்சு. எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம், இஸ்ரவேலின் பாளையங்களுக்குள்ள சர்ப்பம் வந்துச்சு. இங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், மெலித்தா தீவுல பாம்பு, விரியன் பாம்பு வந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாம்பு
ஏவாளை கவிழ்த்து போட்டது. ஏவாளை பாவத்திலே சொல்லுங்க கவிழ்த்து போட்டது. சில அவளை பாவத்துல கவிழ்த்துச்சு, இங்க சிலரை சோகத்துல கவிழ்த்துருக்கு. அப்படியே சோகத்துல இப்படியேதான் இருக்கா. நான் ஒன்னும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், அப்பப்ப பக்கத்துல இருக்கிற ஆளை செக் பண்ணுங்க, உசுர் இருக்கான்னு. தோத்திரம். ஆமா, உயிரோடு இருக்கிற ஆள் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்லாட்டா டெட் பாடி பக்கத்துல இருக்கிறோமான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கங்க, அது நல்லது. அல்ல சொல்லுங்க. அப்பா ஆளுகளை பாரு, எப்ப பாரு ஒரு சோகமாவே இருக்கிறது. பவுடர் போட்டு வந்தாலே பயமா இருக்கும். தோத்திரம். இதுல பரிதாமா உட்கார்ந்துருந்தா பயங்கர பயமா இருக்கும். வேணாம். அல்ல சொல்லுங்க. அப்போ அங்க கவிழ்த்து போட்டது, ஏவாளை கவிழ்த்து போட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல எண்ணாம 21ல இஸ்ரவேல் ஜனங்களை கடித்ததாம். என்ன செய்ததா? அநேகர் செத்து போயிட்டாங்க. கடித்து போட்டது. இங்கே மெலித்தாவிலே கவ்விக்கொண்டது. ஒன்று கவிழ்க்கும் அல்லது கடிக்கும், இல்லையே கவ்வும். அல்லையா சொல்லுங்க. நிறைய பேரை நிறைய விஷயங்கள்ல கவிழ்த்து போட்டுருச்சு, நிறைய பேரை கடிச்சு கொன்றுச்சு. ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்த பரிசுத்தம், விசுவாசம், ஜெபாவி, உண்மை, தேவனை நெருங்குகிறது, தேவ உறவு, இது எல்லாமே செத்து போச்சு. சாத்தான் கடிச்சு நிறைய பேரை கொன்னுட்டான். விஷம் இறங்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப ஜெபாவியே செத்து போச்சு, விசுவாசம் செத்து போச்சு, பரிசுத்தம் செத்து போச்சு, தரிசனம் செத்து போச்சு, பல ஆவிக்குரிய விஷயங்கள் செத்து போச்சு. ஒரு சிலரை இப்பதான் கவ்வி இருக்கான். எப்ப கடிக்கிறான்னு என்ன காணா. அப்ப பாருங்க, பவுல் அவன் கைய கவ்வி இருக்கு. தோத்துறான். எல்லாரும் பார்க்க, அங்க வர்றா அங்க வர்றா, அவன் கையில பாம்புடா, பாயில பாம்புடா, கவ்வி இருக்குடா கவ்வி இருக்குடா அப்படின்னு நிறைய பேர் அப்படித்தான். அந்த பொண்ணை பாடுறா, அந்த பொண்ணை பாடுறா, அவங்க கூட வண்டியில போதுறா, அவங்க கூட வண்டியில போறதுரா, அங்க வர்றா, அங்க நின்று பேசிட்டு இருக்கிறா, அங்க வர்றா, அங்க நின்று பேசிட்டு இருக்கிறா, அவனை பாடுறா, நேத்து அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு இந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கான், அவனை பாடுறா. தோத்துறான். ஐயோ 6 பேரை வண்டியில வச்சு கூட்டு போறான். தோத்துறான். ஐயோ தோத்துறான். ஊரே தெர்ற மாதிரி, உலகமே தெர்ற மாதிரி. அப்ப எல்லாம் தோத்துறான். பார்க்கல எங்கேயாவது ஒரு மூலையில எருவு மாடு சாணி போட்டிருக்கிற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. தோத்துறான். ஏன்னா அங்க எவனும் வரமாட்டான்னு சொல்லி ரகசியமா உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப எல்லாம் டெவலப், நடு ரோடு, பஸ்ஸுக்காரன் கூட ஓரமா தான் போய்க்கிறணும். தோத்துறோம். நடு ரோட்ல 2 பேரும் என்னமோ இவங்களை ஷூட்டிங் எடுக்கிறாங்க மாதிரி, அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு பேச்சு. பெத்தவகளை மறந்துடுறது, மற்றவங்களையும் மறந்துடுறது, இயேசுநாதரையும் மறந்துடுறது, சபையையும் மறந்துடுறது, தாயாருங்கிறதையும் மறந்துடுறது, மொத்தமா மறந்துரு. இயேசு ரத்தம் ஜெயம். எல்லாரும் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு பாவம் தலை விரிச்சாடுது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் சின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு பாதிச்சிருச்சு. அசுத்தங்கள் பச்சை பிள்ளைகளை இன்னைக்கு சேதப்படுத்திட்டு இருக்கு. பிசாசு எவ்வளவு மோசமானவன் பாருங்க. தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு தொதரம் வேகமா இறங்கி, குறிப்பா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீரழிவை கொடுக்கிறான். நானே ஒரு 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 பிஎஸ்சி இல்லாட்ட ஒரு எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட், அந்த வயசுல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தோத்துறான். ஒரு 18 வயசு, 19 வயசு, 20 வயசு வச்சுக்கிறோமே. ஒரு 20 வயசு வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிருவோம். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? உங்க கையில செல்போன் இருந்துச்சுன்னா உங்களை பெற்றவங்க உங்களை சந்தேகப்படுறாங்க. தோத்துறோம். செல்போன்ல என்னத்தை பார்க்குற, எதை பார்க்குற, என்ன நோன்ற, எப்போ பார்த்தாலும் செல்போனே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தோத்துறோம். அவங்க குற்றப்படுத்துறாங்க, குறை சொல்றாங்க. உடனே நமக்கு என்ன வந்துடுது? டென்ஷன் வருது, கோபம் வருது. பெற்றவங்களையே எதிரிகளை மாதிரி, வில்லைங்களை மாதிரி தான் பார்க்குறோம். இதுதான் பல வீடுகளில் நடக்கு. ஓகே ஓகே, உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஆமா, ஒரு 13 வயசு, 14 வயசு, 15 வயசு ரேஞ்சில் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கு. அது கையில ஒரு செல்போன் இருக்கு. பேய் அது கையில ஒரு செல்போன் இருக்கு. நான் கேட்கேன், தோத்துறான், நீ உன் கையில் இருக்கிற செல்போனுக்கு உங்க அப்பா அம்மா உன்னை கண்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு டென்ஷன் ஆகுறியே. உன் தம்பி, உன் தங்கச்சி அதுக்கு கையில செல்போன் இருக்கு, அவங்கள பற்றின நிச்சயம் உனக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? அந்த செல்போன் உன்னுடைய தம்பியவோ தங்கச்சியவோ அடிமைப்படுத்தி இருக்கு, இல்லனா இவங்க அந்த செல்போனை சரியா கையாளுறாங்க அப்படின்னு நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா?
சொல்ல, மைக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் நான். சொல்ல, உனக்கு பிறகு பிறந்த உன் தம்பி, உனக்கு பிறகு பிறந்த உன் தங்கச்சி, 12 வயசு 13 15 வயசு புள்ள, அது செல்போனை பார்த்துட்டு இருக்கு தனியா ஓரமா மூலையில. அப்பப்ப தனியா போயிடுறான், அப்பப்ப தனியா போய் உட்காந்துக்கிறது. உன்னால சொல்ல முடியுமா என் தம்பி கரெக்டா இருக்கான், என் தங்கச்சி கரெக்டா இருக்குதுன்னு? சொல்ல முடியல. உனக்கு உன் தங்கச்சியும் உன் தம்பியும் பார்க்கும்போது நெஞ்சு வலிக்குதுல்ல? அப்ப உன்னை பெற்றவங்களுக்கு உன்னை பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யும். நான் முறைகிற நீ, நான் சொல்றது சரியா பொய்யா? இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. யார விழுங்கலாம், யார கவ்வலாம், யார பாவத்துக்குள்ள தள்ளலாம், அதான் சாத்தானுடைய பெரிய திட்டம். ஆமேனா? கலங்க பண்ணுகிற காற்று, கவ்விக்கொள்ளுகிற பாம்பு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கரை சேர்த்த கர்த்தர் பவுல் வாழ்க்கையில எதை திட்டம் பண்ணி இருந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த காரியங்கள் உங்களை கவ்வி பிடிச்சிருந்தாலும் இந்த வாலிபர் கூட்டத்தில் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புறாரு, விடுவிக்க விரும்புறாரு, விடுவிக்க விரும்புறாரு. பவுல் தன்னை கவ்வி கொண்டிருந்த அந்த பாம்பை விறக தூக்கி போடுற மாதிரியே அந்த பாம்பையும் தூக்கி அக்கினியில போட்டானா. அல்லேலூயாவா? அபிஷேகம் உள்ளவனுக்கு, தரிசனம் உள்ளவனுக்கு விறகும் ஒண்ணுதான், விரியன் பாம்பும் ஒண்ணுதான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவன் விறக எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் விரியன் பாம்பையும் பார்ப்பான். புதுசா வந்து கையை கவிக்கினுக்கிறா தோத்துறான், என்ன காலி பண்ணலான்னா வாய்ப்பில்லை ராஜா, போயிட்டு வா அப்படின்னு அதே பாம்பை அப்படியே உதறி போட்டானா விறகுக்கு பதிலாக இப்ப விரியன் பாம்பு எரியுதுங்கோ, எரியுதுங்கோ. ஏன்னா அங்க நெருப்புங்கோ, அக்கினிங்கோ. இங்கேயும் நாம கூடியிருக்கிற இந்த இடத்திலையும் பரிசுத்தாவியின் அக்கினிங்கோ, அபிஷேகத்தின் நெருப்புங்க. இந்த நெருப்புல உங்கள் பாவங்களை கர்த்தர் இன்றைக்கு சுட்டெரிக்கிறார். உங்களை கவ்வி பிடிச்சிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு அது எரிகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது, அது சாம்பலாகிறது. ரியாத்தா ராப்பா கலா மனா, உங்களை கவ்வி பிடிச்சிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் நேரம் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க தேவனுடைய சொத்து, நீங்க தேவனுடைய சுதந்திரம். தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எந்த பாம்பு கையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், எந்த பாவத்துக்குள்ளே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயாவா? இதுவரை உங்களை கவ்வி பிடித்திருந்த எந்த அசுத்தங்களும் இன்றைக்கு அபிஷேகத்தின் அக்கினியில் எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. அல்லேலூயாவா? தேவன் செய்ய நினைத்தது அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். காயப்படுத்தும் மனிதர்கள் கவ்வி பிடிச்சிருக்கு. நீங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா இதே 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள், எனக்கு டைம் இல்லை, நான் முடிக்கணும். தோதரம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த தீவார் எல்லாரும் சொல்றாங்க, 4ஆம் வசனத்தில் விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறது அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகம், இதற்கு சந்தேகம், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே என்ன செய்தார்களாம்? ஹலோ 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 லிசன் லிசன். இவன் கையில விரியன் பாம்பு கவ்வி பிடிச்சிருக்குதுங்க. மனுஷங்களா இருந்தா என்ன பண்ணணும்? டேய் குச்சிடு குச்சிடு குச்சிடு, அவன் பாடுறா, அவன் கையில விரியன் பாம்பு தொங்குதுரா, அட்ரா அட்ரா, அந்த விரியன் பாம்பு அட்ரா, அவனை காப்பாத்துங்களா, கடிச்சிட போதுரா, செத்து பேர போறான்டா, அவனை காப்பாத்துறா. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இங்க வர்றா, காட்சி கண்கொள்ளா காட்சிரா, காசு இல்லாம பணம் இல்லாம பார்க்கலாம்டா. தோத்துறான், கை பாடுறா, அவ தொங்குதுரா, அவ விரியன் பாம்பு தொங்குதுரா. இவன் பாவிடா, இவன் அக்கிரமக்காரன்டா, இவன் ஏதோ சாபக்காரன்டா, இவன் ஏதோ கொலகாரங்கண்டா, அதனாலதான் கடலுக்கு தப்பி வந்தாலும் இவனை பாம்பு சும்மா விடலடா, சாவ போறான்டா, நுர தள்ளி சாவாம் பாரு, வெட்டி 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 இழுப்பாம் பாரு, இப்ப வாயிலிருந்து நுர தள்ளும் பாரு, எல்லாம் பாத்துக்க எல்லாம் பாத்துக்க எல்லாம் பாத்துக்க, பொன்னான வாய்ப்பு போனால் வராது. தோத்துறான், அவன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட், அவனை பாருங்கள், சாக போகிறா அப்படின்னு. ஹலோ, அதான் மனுஷன், அதான் மனிதர்கள். நம்மளை காப்பாற்றணும், நம்மளை விடுவிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாம் மனுஷன். கூட இருக்கிறவன் தான். இன்னொன்னு கேட்க,
275 பேர் கூட டிராவல் பண்ணல, அதுல எவனாவது ஒருத்தனாக வந்து பவுலை காப்பாத்தலாம், பவுலை விடுதலைக்கலாம் முயற்சி பண்ணானா? ஒரு பயம் வரல, ஒரு பயம் வரல. இன்னைக்கு மனிதர்கள் அப்படித்தான். காயப்படுத்துகிற மனிதர்கள், நியாயம் தீர்க்கிற மனிதர்கள், குறை சொல்லுகிற மனிதர்கள், குற்றம் படுத்துகிற மனிதர்கள், அவங்க தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. பரீட்சையில பெயில் ஆட்டான்னு வச்சுக்க, உடனே சொல்லுவா, இது கூட படிக்க முடியல உனக்கு, மண்டு மண்டு மண்டல என்னதான் வச்சிருக்க, அந்த பிள்ளை பாஸ் ஆகல, இந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்கல, அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, நீ மட்டும் எப்ப பாரு பெயிலை பெயிலை பெயிலையே வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி பேசுறாங்களே, நம்ம அடுத்த பரீட்சையில பாஸ் பண்ணி காட்டலாம்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சு பாஸ் பண்ணோம்னா, நீயா பாஸ் ஆயிட்டியா? எப்படிரா தோத்துறேன், எப்படிரா தோத்துறேன், பிட்டடிச்சியோ தோத்துறேன், பிட்டு அடிச்சியா எவனையா பார்த்துக்கிட்டு எழுதுனியா? எப்படி கோமாளிகள்கிட்ட சிக்கிருக்கோம் பத்திலா? பரீட்சை எழுதி பெயிலானா அதுக்கும் குறை சொல்றது, சரி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆனா அதுக்கும் குறை சொல்றது. இதுதான் உலகம் சாமி. அல்லையில சொல்லுங்க. அப்போ காயப்படுத்துகிற மனிதர்கள், யோசேப்போட கூட பிறந்தவங்க தான் அண்ணன்மாரு. அவனை கொல்றதுக்கு முயற்சிக்கலையா? அவனை பத்தி அவதூறா பல காரியங்களை பேசலையா? போத்திபார் வீட்டுல நன்மை செய்யலையா? அவன் அவ்வளோ நன்மை செஞ்சான். ஆனா அதே போத்திபார் வீடு ஒரு நாளில் அவனை குறை சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்தி நியாயம் தீர்த்து பேசலையா? அதுதான் உலகம். அல்லையில சொல்லுங்க. அப்போ தோத்திரம். கலங்க பண்ணும் காற்று, கவ்விக்கொள்ளும் பாம்பு, காயப்படுத்தும் மனிதர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி கரை சேர பண்ணும் சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதே தீவுல எங்க சாத்தான் அவனை கவ்வி பிடிச்சு கொல்லணும்னு நினைச்சானோ, எங்க ஜனமெல்லாம் அவனை கொலைபாதகன்னு காயப்படுத்தி குற்றப்படுத்தி பேசுறாங்களோ, அதே தீவுல தோதராம் கர்த்தர் பவுலின் தலையை உயர்த்தினார், அற்புதமாய் பயன்படுத்தினார். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அந்த தீவினுடைய முதலாளி பேர் புபிலியு. அந்த புபிலினுடைய அப்பா அவன் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறான், சாக பழைக்க கிடக்கிறான். தோத்துறான். ஆமா, இப்ப அந்த விஷ பாம்பை உதறி விட்ட உடனே திரும்ப சொல்றாங்க, ஐயோ அவன் கடிச்சு சாவான்னு நினைச்சோம், ஆனா இப்ப அவனுக்கு ஒரு சேதமும் வரலையே, ஒருவேளை இவன் தேவனா இருப்பானோ? நான் தேவன் அல்ல, என்னை அழைத்தவர் தான் தேவன், என்னை அபிஷேகித்தவர் தேவன். ஆமென். யாரு அவரு? வெட்டி வெட்டி இழுத்துட்டு கிடக்கிறாரு, சாக போறாரு. தோத்துறான். வயசானவர் யாரு? அவர் தீவுக்கு முதலாளி அப்பா. தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க. தோத்துறான். நான் சாவேன்னு நினைச்சேன், என்னை காப்பாத்தினார் ஒருத்தர். அதே கர்த்தர், அதே இயேசு இப்ப இந்த மனிதனையும் சுகப்படுத்துவார், இந்த மனிதனுக்கும் விடுதலை கொடுப்பார். ஜெபம் பண்றாரு, முதலாளியுடைய அப்பா உயிரோட எந்திரிச்சிட்டார். சோதரன் சுகமாயிருச்சு. அவங்களால நம்பவே முடியல, எவ்வளவு பெரிய அற்புதம். இவன் கூட இருக்கிற தேவன் பெரியவர், இவனை அழைத்த கர்த்தர் பெரியவர், இவன் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஒன்னு செய்யலாம், தீவில் இருக்கிற எல்லா வியாதிக்காரர்களையும் தூக்கிட்டு வரலான்னு கொஞ்ச நேரத்தில் தீவில் இருக்கிற 50 பேர் அங்க வந்துட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெபம், செக்குப்புக்கு சக்குப்புக்கு சக்குப்புக்கு செக்குப்புக்கு செக்குப்புக்குன்னு ஜெபம், செபிக்க 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 அற்புதம். எல்லாரும் சுகமாகிறார், எல்லாரும் விடுதலை ஆகிறார். இயேசுவின் நாமம் அந்த தீவிலே உயர்த்தப்படுகிறது. திரள் ஜனம் இயேசுவை அறிகிறார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதல் அந்த தீவிலே உண்டாகிறது. காயப்படுத்தப்பட்ட பவுலை அதே தீவிலே கனப்படுத்தி உயர்த்தினார் கர்த்தர். உங்களை உலகம் காயப்படுத்தலாம், கர்த்தர் கனப்படுத்த போறார். உலகம் உங்களை அழிக்க நினைக்கலாம், கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறார். பலருக்கு ஆசீர்வாதமா உயர்த்த போறார், பலருக்கு ஆசீர்வாதமா நீங்க பயன்பட போறீங்க. அல்லேலூயாவா. 14ஆம் வசனம் 28-14. நாங்கள் ரோமாபுரியில் போய் சேர்ந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கரையில கர்த்தர் பவுலை கொண்டு போய் சேர்க்கணும்னு உள்ளங்கையில வரைஞ்சிருந்தாரோ அதே ரோமாபுரியில பவுலை கொண்டு போய் நிறுத்தினார். பவுல் மூலம் ரோமாபுரியில ஊழியம் வளர்ந்தது, சபை உருவானது, அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டார்கள். தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைபடாது. என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதைத்தான் நிறைவேற்ற போறாரு.
சூழ்நிலைகள், யூரோக்கிலிதோன், கொடுங்காற்று எத்தனை வேண்டுமானாலும் வரட்டும், எத்தனை விரியன் பாம்பு எழும்பி வந்து உங்களை கவ்விக்கொள்ள முயற்சிக்கட்டும், எத்தனை மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்தும்படி நியாயம் தீர்த்து பேசட்டும், ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் செய்ய நினைத்தது மட்டும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமெனா? இந்த பவுல் 9:6 சொல்றார். 9:6 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. எழும்பி நிற்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா அவர் சித்தம் தடைபடாது. உலகத்துக்கு சித்தம் இருக்கலாம், மனிதர்களுக்கு சித்தம் இருக்கலாம், சாத்தானுக்கு சித்தம் இருக்கலாம். தேவ சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். மனித சித்தத்துக்கு, சாத்தானுடைய விருப்பத்துக்கு, உலகத்தின் விருப்பத்துக்கு சாஞ்சு போனோம்னா சாத்தான் நினைச்சதுதான் நடக்கும், மனுஷன் நினைச்சதுதான் நடக்கும். ஆனா கர்த்தர் அழைக்கிறார் உன்னை. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. அவர் சித்தத்துக்கு உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில தடைபடாது. இன்னைக்கு யார் கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க விரும்புறீங்க? உலகம் ஒரு பக்கம் அழைக்குது, பாவம் ஒரு பக்கம் அழைக்குது, சாத்தான் பல கோணங்கள்ல நம்மளை அழைக்கிறான். மனிதர்கள் ஒரு புறம், உலகம் ஒரு புறம், யூரோக்கிலிதோன் காற்று ஒரு புறம், விரியன் பாம்பு ஒரு புறம், சாத்தான் ஒரு புறம், பிரச்சனைகள் ஒரு புறம், மனிதர்கள் ஒரு புறம், எல்லாத்தையும் தாண்டி உன்னை படைத்த தேவன் ஒரு புறம். உனக்காக உள்ளங்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் ஒரு புறம். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில மனித திட்டம் வேண்டாம், சாத்தானுடைய திட்டம் வேண்டாம், பாவத்தின் திட்டம் வேண்டாம், உலகத்தின் எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், நீங்க செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிச்சா என் வாழ்க்கையில எது குறுக்க வந்தாலும் அதை உடைச்சு, அதை தகர்த்து, அதை தாண்டி உங்க திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்கப்பா. என்ன பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவீங்கப்பா. என் தலையை மேன்மைப்படுத்துவீங்கப்பா. உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். எனக்கு மனுஷனுடைய திட்டம் வேண்டாம், சாத்தானுடைய திட்டம் வேண்டாம், விரியன் பாம்பின் திட்டம் எனக்கு வேண்டாம், மனிதர்களின் திட்டம் எனக்கு வேண்டாம், வேற எதை கண்டு நான் சாய்ந்து போக போறதில்லை. தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடந்தா போதும், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா உங்க வலது கரத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். அப்பா பார்க்கட்டும், அப்பா பார்க்கட்டும், உங்க கரங்களை ஆண்டவர் பார்க்கட்டும். இனி என் வாழ்க்கையில அவர் சித்தம் மட்டும்தான் நடக்கணும், உங்க விருப்பம் மட்டும்தான் நடக்கணும். உங்க சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். நிறைய பேருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேருடைய கரங்களை நான் பார்க்கிறார். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். தோதராம் நீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது உண்மைன்னா இங்க ஸ்டேஜுக்கு முன்னால வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நிறைய டைம் நம்ம அங்கிருந்து ஒப்பு கொடுப்போம், ஆனா ஆண்டவர் பக்கத்துல கூட்டா வர்றதுக்கு யோசிப்போம். ஆனா இன்னைக்கு உண்மையா ஒப்பு கொடுத்தவங்க சீக்கிரம் ஓடிவாங்க. வேற யாருக்கும் யோசிக்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. மனுஷனை பார்த்து தோத்ததெல்லாம் போதும், மனுஷனை பார்த்து ஏமாந்த நாட்கள் போதும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தங்கச்சிமார் வர்றாங்க, தோத்திரம். தம்பிமார் வர்றாங்க, சீக்கிரம் வாங்க. வர்ற நீங்க நல்ல முன்னால வாங்க, தோத்திரம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. உங்க சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்பா. யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க வரலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என்னை எதுக்கு அழைச்சிங்களோ, என்னை எதுக்கு முன்குறிச்சிங்களோ, என் வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ, தடைபடாத உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமாப்பா, என்னை அழிக்க நினைக்கிறான் சாத்தான். எனக்கு விரோதமா அவதூறு பேசுகிறார்கள் மனிதர்கள். ஆனா என்னை அற்புதமா உயர்த்த நினைக்கிறவர் நீரப்பா. கலங்க பண்ண நினைக்கிறது காற்று, கவ்விக்கொள்ள நினைக்கிறது பாம்பு, காயப்படுத்த நினைக்கிறார்கள் மனிதர்கள்.
ஆனால் என்னை கரை சேர்க்க நினைக்கிறவர் நீர் மட்டும்தான். என்னை கனப்படுத்த நினைக்கிறவர் நீர் மட்டும்தான். உங்க விருப்பத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். முன்னால வந்த நீங்க யாரையும் பார்க்காதீங்க, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஷாக்கரா பதாரா கதாரா கலமா உமக்குகந்த தூய ஒப்பு கொடுத்து உமக்குகந்த தூய ஷபரபதரபலகரா ஒப்பு கொடுத்து ஆட்கொண்டு என் நடத்தும் அபிஷேகத்தால் ஆராதனை 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 அன்பரேசுராஜ ஆவியான் அன்பரேசு நான் சொல்றத எனக்கு பின்னால நீங்க சொல்லுவீங்களா? சத்தமா சத்தமா. பரலோக பிதாவே, எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற எல்லாரும், முன்னால வந்திருக்கிற எல்லாரும் சொல்லு, உம்முடைய அன்புக்காக நன்றி. என் வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டத்தை உமது உள்ளங்கைகளில் நீர் வரைந்திருக்கிறீர் அப்பா. அதை தடை செய்யும்படி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு விரோதமா எழும்பி வருகிறது. என்னை கலங்க பண்ணுகிற காற்று, கவ்விக்கொள்ளுகிற பாம்பு, காயப்படுத்துகிற மனிதர்கள், இவர்களையெல்லாம் தாண்டி என்னை கரை சேர்க்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறம்பா. உங்க கரத்துல என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அபிஷேகியும், என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும், என்னோடு வாரும். எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இலக்கிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பீராக. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம்